தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரையில திருவாக்கியங்கள். இங்கு நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த 5ஆம் வாக்கியத்திலிருந்து நண்பன் ஒருத்தன் வருகின்றான். அப்போ அவனுக்கு உணவு கிடைப்பதற்காக அவன் நள்ளிரவில் வேறு நண்பனை தேடி அவன் போகின்றான். இதோ வீட்டுக்கு உறவினர் நண்பர் வந்திருக்கிறார், அவன் உணவு கொடுக்க வேண்டும். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, நான் உறங்கி விட்டேன், என்னை நீ தொந்தரவு செய்யாதே என்று. ஆனால் விடப்படியாக அவன் என்ன கேட்கின்றான். அப்போ தொந்தரவு தாங்க முடியாத காரணத்தினால் அவன் உணவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம், மக்களிடம் வாங்கின்றோம். அந்த நண்பனுடைய மனநிலை எடுத்து பாருங்கள். அவன் எந்த அளவுக்கு அவன் அன்பு செய்திருந்தால் அந்த நண்பனுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, இதோ நான் வருகிறேன், நீ ஒரு பொருள், நான் அவனுக்கு உணவு தருகிறேன் சொல்லிக்கொண்டு அந்த நள்ளிரவு அவன் சென்றிருப்பான். அன்பு இல்லை என்றால் அவன் போயிருக்க மாட்டான். ரெண்டாவது, அன்பு இருக்கிற காரணத்தினால்தான் இன்னொரு நண்பனிடத்தில் உரிமையோடு அவன் போகின்றான். என்னவென்று, எனக்கு கொடு, இதோ என் வீட்டுக்கு வந்திருக்கின்றான், அவன் நான் கொடுக்க வேண்டும், எனக்கு கொடு என்று உரிமையோடு அவன் கேட்கின்றான். அன்பாங்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் அலசி பார்க்க வேண்டும். இதோ நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை நாம் அன்பு செய்கின்றோம். அப்போ குடும்ப அங்கத்தினர்கள் அன்பு செய்கிற நீ நானும், அந்த பிள்ளைகள் அந்த குடும்ப அங்கத்தினர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் பல விஷயங்கள் கேட்கிற பொழுது நமக்கு இல்லை, நமக்கு தருவதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் என்ன கேட்கிறோ கொடுப்பதற்கு இல்லை. காரணம் வறுமையின் காரணம், பல சூழலின் காரணம் நம்ம இடத்தில் இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கின்றான், நாம் நண்பனாக பார்த்துக்கொள்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. யாரு? இத தெய்வம். அவன் நள்ளிரவில் செல்கின்றான் என்று சொல்கின்ற சமயத்தில் உரிமையோடு அவன் போவது போல நாம் பார்க்கின்றோம். அப்போ உரிமையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு இதோ என் வீட்டில் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு அவன் கேட்கிறது எதுவும் என்னிடத்தில் இல்லை, நான் அவர் கொடுக்க வேண்டும், எனக்கு தா என்று சொல்லிக்கொண்டு அந்த உரிமையோடு நாம் கொண்டாட போகிற சமயத்தில் நிச்சயமாக இதோ தெய்வம் நமக்கு தருகிறார். அதான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக இறை சன்னதியில் உரிமையோடு கேட்போம். இதோ எனக்கு கணவன், இதோ எனக்கு மனைவி, இதோ என் பிள்ளைகள், இதோ என் பெற்றோர்கள், இதோ நாங்கள் எங்கள் குடும்பம் இப்படி இருக்கின்றது, இது நாங்கள் கடன் தொழில் இருக்கின்றோம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றது, ஆண்டவரே எங்களுக்கு கொடு, எனக்கு என்ன வேண்டும் என்று தா என்று சொல்லிக்கொண்டு உரிமையோடு நாம் மன்றாடுவோம். நிச்சயமாக தெய்வம் நமக்கு தருவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உன்னோடு உரிமையோடு நான் செயல்பட, உரிமையோடு பழக, உரிமையோடு நான் கேட்க எனக்கு சக்தியை தந்துடலாம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அண்டையே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.